கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும தரிசன ஜெபைக்கத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க, எல்லோரும் மறந்துட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு தனிமை உணர்வு, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தன்மை இல்லாத தன்மை, எங்கேயோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல தெரிகிறது. இப்படிலாம் சில நேரங்களில் வரும் பொழுது நம்ம நம்முடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் ஏற்படலாம், ஒரு திகைப்பு ஏற்படலாம். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது யார்? இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மோடு இருப்பது யார் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். அன்பானவர்களே, இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, தாவீதுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. அவர் சொன்னார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் கைவிட்டுட்டார், தாய் கைவிட்டுட்டாங்க, உறவுகள் கைவிட்டு விட்டது. இப்படி இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அவருடைய அஸ்திவாரம், ஆவிக்குரிய அனுபவம் எங்கே இருந்துச்சுன்னா, அவங்கெல்லாம் கைவிட்டால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார், நான் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு தெய்வம், அவரை தான் நான் தேடுறேன், அவரை தான் நான் துதிக்கிறேன், அவரை தான் நான் பாடுறேன், அவரை தான் என் வாழ்க்கையில் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8 சொல்கிறார் இல்லையா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. எப்பவும் இந்த கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை உணர்வு, ஐயோ நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி நடக்க போகிறது, நன்மைக்கு எதுவாக நடக்குமா, தீமைக்கு எதுவாக நடக்குமா, இப்படியான குழப்பெல்லாம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து பார்க்கிற அந்த நல்ல அனுபவம் இருக்கணும். அவர் தான் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், செய்து கொண்டு இருக்கிறவர், செய்ய போகிறவர், முக்காலத்துக்கு உரிய தேவன். அதனால் தாவீது சொன்னார் சங்கீதம் 34:1, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், வாழ்வு காலத்திலையும் சரி தாழ்வு காலத்திலும் சரி, உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையிலும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்றார். நம்ம வாழ்க்கையில் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? நினச்சதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நினச்சது நடக்கலைன்னா ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். ஸ்தோத்திரமாக ஆத்திரமானு கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவ எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை நெருக்கங்கள், பாடுகள், போராட்டம், பிரச்சனை வந்தாலும் வந்த வேகத்திலே வந்தது போலவே திரும்பி போய்விடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, வாழ்க்கையில் தனிமை உணர்வு, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவரே, நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள் இவை வரும்பொழுது நாங்கள் திகைக்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர்கள் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.